கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்தில் தொடங்கி கரூர் மணல் மாஃபியாவின் அட்டூழியங்கள் வரை அனைத்திலும் நீதி என்ற ஒன்றை மக்கள் அன்றாடம் தேடி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 24க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் அரங்கேறியுள்ளது. பள்ளிக்கூடம் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை, வண்டலூரில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை என பல்வேறு குற்றங்கள் நடந்துள்ளன. முதல் குற்றத்திலேயே நீதி கிடைத்திருந்தால் இப்படி மீண்டும் அரங்கேறுமா? வேங்கை வயலில் மலம் கலந்த குடிநீர், நாங்குநேரியில் பட்டியலின மாணவன் மீது தாக்குதல் என பல்வேறு நிகழ்வுகள் திமுக ஆட்சியில் அரங்கேறியுள்ளது. ஆனால் இப்போது வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் கிடைக்கவில்லை, ஒரு சாரியும் கிடைக்கவில்லை. சமூக நீதி பேசும் முதல்வர் சமூகத்தை சரியான பாதையில் அழைத்து செல்லவும் நீதியை நிலைநாட்ட தயங்குவதும் ஏன்? அரசு ஊழியர்கள் தொடங்கி எங்களுக்கு நீதி வேண்டும் என போராடிய மக்கள் எங்கே நீதி என சலிப்படைந்து விட்டனர். சோசியல் ஜஸ்டிஸ் போரம் தொடங்கிய முதல்வர் அதனையும் ஒரு PR ஷோவாக பார்த்துள்ளார் என்பது இப்போதுதான் புரிகிறது.